இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் செஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ் இதுலலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, முடிஞ்ச வரைக்கும் காசு எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிடலாம் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல வரிசை கட்டி நிற்கிறாங்க. ஒரு பேசிக் தம் ரூல் இல்லைன்னா முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் செஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ் இதுலலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பொதுவாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நாங்கள் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது போல கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது போல நாங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையும் ஈர்ப்பையும் கிரிப்டோ கரன்சி வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெற்று இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சரியானது தானா, சேஃப் ஆனது தானா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ அந்த அனலைசிஸ்குள்ள போகலாம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பேசிக் தம் ரூல் இல்லைன்னா முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த ரெகுலேட்டரி பாடிக்கு கீழே வருது அப்படின்றது தான். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ரெகுலேட்டரி பாடிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது ஐஆர்டிஏஐ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மூணாவது செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ரெகுலேட்டரி பாடிக்கு கீழே வரதுனால என்ன அட்வான்டேஜ் இல்ல என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரெண்டு சினாரியோவை எடுத்துக்கலாம். நம்பர் 1 எஸ் பேங்க், நம்பர் 2 சஹாரா லைஃப் இன்சூரன்ஸ். எஸ் பேங்க் முதல்ல எடுத்துக்கலாம். 2020 வருஷம் மேனேஜ்மெண்ட்ல நடந்த குளறுபடி காரணமாக ஆல்மோஸ்ட் திவாலாற ஒரு சூழல்ல எஸ் பேங்க் இருக்கு. டெபாசிட் பண்ண மக்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காசு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிடலாம் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல வரிசை கட்டி நிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ரெகுலேட்டரி பாடியான ஆர்பிஐ களமிறங்குகிறது. ஆர்பிஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை களமிறக்குறாங்க. ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிற சூழல்ல இருந்த எஸ் பேங்க் வந்து எஸ்பிஐ ஆன் ட்ராக் கொண்டு வருது. பழையபடி ட்ராக்ல கொண்டு வந்து விட்டுட்டு எஸ் பேங்க் வந்து மீண்டும் இயங்க தொடங்குகிறது. மக்களுடைய டெபாசிட்ஸ் எல்லாமே சேஃப், ₹1 கூட யாரும் நஷ்டப்படல. அடுத்தபடியா சஹாரா லைஃப் இன்சூரன்ஸ் 2023 வருஷம் மீண்டும் மேனேஜ்மெண்ட்ல நடந்த குளறுபடி காரணமாக கம்பெனி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பாலிசிஸ் வந்து கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்குது. ரெண்டாவது ரெகுலேட்டரி பாடியில ஐஆர்டிஏ களமிறங்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து களமிறக்குறாங்க. 2 லட்சம் பாலிசிஸையும் கையகப்படுத்துறாங்க எஸ்பிஐ. அதாவது இன்வெஸ்ட் பண்ணவங்க பாலிசிஸ் என்ன கமிட்மெண்ட்டோ அந்த கமிட்மெண்ட் படி பாலிசிஸ் கண்டினியூ ஆகுது. இன்வெஸ்ட் பண்ணவங்க, அது இன்சூரன்ஸ் எடுத்தவங்க யாருமே எந்த விதமான நஷ்டமும் அடையல. ஆர்பிஐ, ஐஆர்டிஐ இந்த ரெண்டோட அவசியம் என்னன்றது இந்த மாதிரி ஒரு 2 லைஃப் சினாரியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணாவது ரெகுலேட்டரி பாடி செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், புரோக்கர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு இந்த ரெகுலேட்டரி பாடிக்கு. இந்த ரெகுலேஷன்லாம் பண்றது விளைவாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு நியாயமான வர்த்தகம் நடப்பதை உறுதி செய்கிறது, இல்ல ஊர்ஜிதம் செய்கிறது. இதுதான் செபியோட ரோல்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ரெகுலேட்டரி பாடி கீழே கிரிப்டோ கரன்சி வருதா அப்படின்னு சொல்லி கேட்டா, கிரிப்டோ கரன்சி ரெகுலேட் பண்றதுக்கு எந்த விதமான ரெகுலேட்டரி பாடியும் கிடையாது. ரெகுலேட்டரி பாடி கீழே கிரிப்டோ கரன்சி வராதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, FTX ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். FTX அப்படின்றது ஒரு முன்னணி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சா இருந்தது. 2022 அது கொலாப்ஸ் ஆகி ஒண்ணுமே இல்லாம போகுது. ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து காரணமாக சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு பெரிய கொலாப்ஸ் வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி கீழே இருக்கும்போது நடக்காது. ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்து எந்த விதமான ரெகுலேட்டரி பாடிக்கும் கீழே வராததுனால இந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ரெகுலேட்டரி பாடிக்கு கீழே வராததுனால இந்த கொலாப்ஸ் மட்டும்தான் அதனுடைய ரிஸ்கா இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேலும் சில ஆபத்துகள் அதுல இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் ஒரு ஆபத்தாக நம்ம சொல்லலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து
ஒரு கிரிப்டோ காயின் மேல செயற்கையா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த ஹைப்புக்கு அட்ராக்ட் ஆகி நிறைய மக்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த செயற்கையா ஹைப்பை கிரியேட் பண்ணவங்க வந்து லாபம் அடைவாங்க. இந்த ஹைப்பை பார்த்து அட்ராக்ட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்தவங்களாம் நஷ்டம் அடைவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஸ்குவிட் கேம் கிரிப்டோவை சொல்லலாம், கிரிப்டோ ஸ்கேமை சொல்லலாம். $0 இருந்தது வந்து இந்த செயற்கையான ஹைப் காரணமா $2,800 வரைக்கும் போகுது. இந்த டெவலப்பர்ஸ் எல்லாம் லாபம் அடைஞ்சு வெளியில போன பிறகாக 2800 இருந்து $0 அது வந்துருது. இது ஒரு ரிஸ்க்னு சொல்லலாம். அடுத்தபடியா லேக் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு பேங்க்ல ஃப்ராட் நடக்குதுன்னா நம்ம ஆர்பிஐல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி நடக்குதுன்னா IRDAல போய் சொல்லலாம். அந்த மாதிரி கிரிப்டோல ஒரு ஃப்ராட் நடக்கும்போது நம்ம எங்கேயுமே போய் சொல்ல முடியாது. இது போன்ற ஆபத்துகள் இருக்கும்போது இது இன்னும் பட்டியல் கூடுது. பட் இந்த மாதிரி ஆபத்து காரணமாக இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுது. ஸோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் மாதிரி கிரிப்டோலயும் நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். ஸ்டாக்ஸுக்கு நிகராக கிரிப்டோ வந்து கம்பேர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு அடுத்த கேள்விக்குள்ள போனா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க முடியும். ஒன்னு டிமாண்ட், அடுத்தது ஸ்பெகுலேஷன். ஸ்டாக் அப்படின்றது அப்படி கிடையாது. ஸ்டாக்ன்றது ஒரு கம்பெனியோட வெர்ச்சுவல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாக்ன்றது ஒரு நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதுல இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் உண்டு. அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து வெளியிடுறாங்க. குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி வெளியிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்ஸ் பார்க்கலாம். அந்த கம்பெனியோட இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் சுற்றுச்சூழல் மேல என்ன மாதிரியான பாதகம் உண்டு பண்ணுது, அந்த ப்ராடக்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இன்னும் வரும் காலங்களில் டெக்னாலஜி மாறும்போது இந்த ப்ராடக்ட் எவ்வளவு தூரம் உபயோகமாகுது, இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டாக்கை வந்து டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு கான்கிரீட் விஷயமும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் அடிப்படையில இந்த கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இந்த டேட்டா சொல்லுது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிக்சட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரிலாம் ஒரு பாதுகாப்பான கஸ்டோடியன் கீழே வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்மளோட பணத்தை வைக்கிறது எப்பவுமே ஒரு பாதுகாப்பா இருக்கும், சேஃபா இருக்கும், ஒரு நல்ல அணுகுமுறையா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை உங்களிடம் பகிர்ந்து விட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.